இங்கு குழுமி இருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டியின் தேசிய செயற்குழு மற்றும் கர்நாடக மாநில செயற்குழு மற்றும் கோலார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் யாவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, பொறுமையின் சின்னமாக தங்கவயல் வளர்ச்சிக்கு தடை போடாமல் தன் அரசியலிலே ஒரு நியாயமான நிலைப்பாடை எடுத்து செயல்படுபவர் மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன். எந்த வளர்ச்சி பணிகளுக்கும் குந்தகம் விளைவிக்காதவர். அவருடைய பீரியடில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு அப்புறமா தீர்மானத்துக்கு போகிறேன். டபுள் ரோடுன்ற ஸ்கீமை தங்கவயலுக்கு முதல் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கொண்டு வர்றார். அவருக்கு எதிரானவர்கள் முனிசிபாலிட்டியில் இருக்கிறாங்க. அந்த காம்பவுண்டை நான் ஒதுக்க மாட்டேன்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சக்தி என்ன என்பதை காட்டி டபுள் ரோடு போடுறாரு. அவன் தானாக காம்பவுண்டை உள்ளே எடுத்துன்னு போகிறான். அதுதான் அவருடைய சக்தி. இன்றைக்கி நீ அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் கட்டுறியோ, எதை கட்டுறியோ, உன்னைக்கு எதிர்க்கிறவன் கால்ஃப் ஆடுறவன் எதிர்க்கிறான். அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருந்தால் எதிர்த்து நீ பண்ணிக்கோ. அதுக்கு நீ ஆதரவு கைக்கூலிங்களை வச்சு நீ பேச வைக்கிற. இன்றைக்கி ரங்கநாத்ன்ற ஒரு பையன் அவன் பேசுகிறான். ஏன் நீ அவ்வளோ அத்தன்டிக்காக மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிற? அதுதான் அம்பேத்கரிசமா? அதை தான் அம்பேத்கர் கட்டி காத்தாரு. உன் பில்டிங்கை இஷ்டாங்க. நீ மார்க்கெட்டில் டபுள் அப்ஸ்டேர் பில்டிங் கட்டிக்கின்னு வாடகை விட்டு வாங்கிட்டு நின்ற. அதை இச்சு தூளாக பண்ணாங்களே, அந்த மேடத்துக்கு இதுக்காக சொல்ல நீ பண்ணிக்கிறியா? உன் கடையை ரங்கநாத் உன் கடையை எடுக்கும்போது உனக்காக இல்லை, உங்கள் அப்பாவுக்காக தளபதி எஸ் ராஜேந்திரனை தடுத்து நிறுத்தினார். அந்த நன்றியோட பேசணும். சக்தி கிட்ட இந்த பிரச்சனைக்கும் நமக்கு இல்லை. ஸ்மார்ட் பவனை கட்டிக்க, நீ எத்தனை கட்டிக்கோ, சுடுகாட்டில் கூட போய் கட்டிக்கோ. இப்போ சொல்கிறிய 4 கிலோமீட்டர் நடந்து அம்பேத்கர் ஸ்மார்ட் பவனுக்கு வர முடியாதான்னு கேட்குறிய. 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை பட்டர்ஃப்ளை பஸ் ஸ்டாண்டு. அன்றைக்கி ஏன்டா போகிறான் நீங்க? அந்த பஸ் ஸ்டாண்டு வேணாம், இங்கே இருக்கணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்தாக்கா ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரனா நான் பல முறை சொல்லுகிறேன், சீண்டாதீங்க. தோல்விகள் சந்தித்து இருக்கலாம். அம்பேத்கர் வாதின்றதை எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. ரங்கநாத்தும் சரி, ரங்கநாத்தை சேர்ந்த டிஎஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், அம்பேத்கர் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனில் இணைஞ்சு பணியாற்றிக்கின்னு இன்னிய வரைக்கும் இருக்கிறவங்க ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரனுங்க. அதில் சிங்கத்தலைவன் தளபதி எஸ் ராஜேந்திரனை அவர் அமைதியாக்குறார். மண்ணின் மைந்தன்னு நீ குரல் கொடுன்ற. நீ கெஞ்சி கேளு. மீடியாவில் சொல்லாத. எங்கள் சக்தி என்னான்றத காமிக்கணும்னாக்கா காமிக்கிறோம். நீ கர்நாடகாவிலேருந்து கூட்டணுவா. நான் இதே கோலார் தங்கவயலில் ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரன் மட்டும் உனக்கு ஈக்குவலாக நான் காட்டுறேன். அதுதான் ரிபப்ளிகன் பார்ட்டியின் சக்தி. அமைதியாக வளர்ச்சி பணிக்கு குந்தகம் விளைவுக்காக யார் எம்எல்ஏ வந்தாலும் ஏதோ செஞ்சுன்னு போயிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் இருக்கிறார். அவரை நீ வேணுமுன்னு ரங்கநாத், மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு மன்னிப்பு உங்கள் அப்பாக்காக. இப்போ அதையும் மீறி தளபதி அவர்களை நீ கண்டம் பண்ணுற. இது வேணாம். உங்கள் சக்தி என்னவோ, நீங்கள் அரசியலில் எம்எல்ஏவோ எம்பியோ ஒட்டிக்கின்னு அவங்க தயவில் வாழலாம். இங்கே கோலார் தங்கவயலில் இருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டிக்கார ஒரே ஒருத்தன் கூட எந்த கட்சிக்காரன் எந்த எம்எல்ஏக்கும் அடிமையாக மாட்டான். தளபதியை தவிர எங்களுக்கு வேற சக்தி கிடையாது. எங்கள் தலைவனை இழிவுபடுத்தினால் எங்களுடைய ரிபப்ளிகன் பார்ட்டியின் சக்தி என்ன என்பதை நாங்கள் காட்டியே தீருவோம். நீயே அனுபவிச்சுக்கிற. மீண்டும் ரங்கநாத்துக்கு சொல்கிறேன், இது ரிபப்ளிகன் பார்ட்டியே சீண்டாது. தளபதி அவர்கள் பக்கம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு போங்கடா. ரிபப்ளிகன் பார்ட்டியே சீண்டாதீங்க. ஏன் மற்ற லீடர் இல்லையா? மார்க்கெட்டில் இடிச்சிட்டாக்கா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்ணுறான்? மாட்டுக்கறி விற்கலன்னா எஸ் ராஜேந்திரன் என்ன பண்ணுறான்? ரோடு போடலன்னா எஸ் ராஜேந்திரன் ஓட்டை மட்டும் எவனுக்கோ போடுற. உனக்கு பிரச்சனை வந்தால் எஸ்ஆர் வரணுமா? இப்போ தான் தெரியுதா மண்ணின் மைந்தன் எஸ்ஆர்ன்னு? உனக்கு பிரச்சனை வரும்போது மண்ணின் மைந்தன் வேணும், அந்த சக்தி வேணும். உங்களுக்காக நாங்கள் எடுபிடிகளாக இருக்க மாட்டோம். எங்கள் உயிர் உள்ள வரை தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம்.
எங்கள் இயக்கத்திற்கும் தளபதிக்கும் ஒரு இன்னல் என்று சொன்னால் எங்கள் சக்தியை நாங்கள் காட்ட தயங்க மாட்டோம். போல ரங்கநாத், நீ வந்து உன் சக்தியை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக காமிக்கிறேன் கூட்டுன்னு யாரையோ கூப்பிட்டு வந்து ஒரு 15 பேர் வச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்குற. ஆனால் ஒரே ஒரு வார்டில் நின்று உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஒரு வார்டில் நின்று ஜெயிச்சு காமி, உன் சக்தியை காமி. 15 பேரை வச்சுக்கிற உன்னா ஏதோ ஒரு டாமினேஷன் பண்ணிக்கின்னு நம்மளை வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சிண்டிக்கிட்டே இருக்காது. உனக்கு தில் இருந்தால் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சுக்கான். நீ எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று குடும்பத்தை ஓட்டே வாங்காதவன். நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். திருப்ப நீ எங்ககிட்ட வராது. உன் வேலையை பார்த்து நீ உன் பொழப்பை பார்த்து நீ யார் காலில்னா உயிர்ந்து சம்பைங்க கூட இருந்த இப்போ ரூபா கொடுக்குற மோகன் கிருஷ்ணா கிட்டக்கிற யார்கிட்டனா உன் பொழப்பு நடத்தின்னு போ. எங்களை சீண்டாது. சீண்டினால் எங்கள் சக்தியை நாங்கள் காட்டுவோம்.